ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணத்தை நான் வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு காமன் டாப்பிக்கை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகே நண்பா, இது உண்மையிலே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். அது கண்டிப்பாக நான் ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காமன் ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு டாப்பிக்கை கரெக்டாக சொல்லி புரிய வச்சுட்டேன் அப்படின்னா நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக புரியும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவில் லான்ச்சே ஆகாத ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா, அதாவது டெமோ ஃபோன், யூஸ்டு ஃபோன் சொல்லிட்டு நமக்கு அந்த 15,000 20,000 அந்த ரேஞ்சு கிடைக்கும் போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனசு இருக்கும், ஓகே அதை வாங்கலாமா, ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு அது வேறு லெவல் ஃபோனாக இருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது, வாங்கலாமா. அதாவது இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், இல்லை லான்ச்சே ஆகாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். அதுக்கு திருப்பி இந்தியாவில் வரும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழசாக இருக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி இருக்கலாம். கேமராக்காண்டியோ இல்லை மற்ற ஒரு யூனிக் ஃபியூச்சருக்காண்டியோ நீங்கள் அந்த ஒரு ஃபோனை திருப்பி வாங்குவீங்க. அப்படி வாங்குகிற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா 3 விஷயம் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். ஒன்று, அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கு ஹார்ட்வேர் சப்போர்ட், சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கான்றது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சர்வீஸ் சென்டர் சப்போர்ட்டு, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் எந்த பிரச்சனை கிடையாது. பட் இந்தியாவில் லான்ச்சே ஆகாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்காது. ஐஃபோன்ஸ் தனி, ஐஃபோன்ஸ் இன்டர்னல் வாரண்டி இருக்கிறனால நம்ம எங்கே வேணால் பண்ணலாம். பட் ஒரு சில ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் முக்கால்வாசி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டில் வாங்கின ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரெண்டாவது, சாஃப்ட்வேர் அப்டேட். இப்போ உள்ள பிராண்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் 4 இயர்ஸுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் தரோம், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம் 5 வருஷத்துக்கு, அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வருஷமாக அதுக்கு மேலே லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனாக மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் 2 தான் தருவாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு தான் அப்டேட் வரும். நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இப்போ வாங்கும் போது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வராது. அடுத்து நீங்கள் வாங்கி ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேணால் நல்லா இருக்கலாம். அடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லாதப்போ நீங்கள் ஒரு புதுசாக வாட்ஸ்அப் ஏற்றினாலோ இல்லை ஜிபே ஒர்க் ஆகாமல் போடலாம், பேங்கிங் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன். ஏன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த பிரபலமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டே நிப்பாட்டினாக்கடோ அடுத்து ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க, ஏன்னா பேக் எண்டில் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு அந்த அப்ளிகேஷனை சூட் ஆகிற மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சப்போர்ட் இருக்க கரண்ட் டேட் ஒரு வித்தின் ஒரு 3 ஆண்ட்ராய்டு அப்டேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேட்ச் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் ஒரு சில இடங்களில் பாதிக்கப்படலாம். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த மாதிரி பழைய ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும்போது யோசிச்சு வாங்கணும். அதே மாதிரி ஹானர் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கும். அவங்களோட ஒரு அப்ளிகேஷன் ஸ்டோர்லேருந்து தான் நீங்கள் தேவையான அப்ளிகேஷன்லாம் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தெரியாமல் நீங்கள் ஹானர் ஃபோனை வாங்கினீங்கனாலும் ஒரு சில பிரச்சனைகளை இது பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, இது மேஜராக அப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது அந்த பேட்ரி தான். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுக்குற பேட்டரியை பெருசாக பேசினாங்க. இப்போ 5000 mAh 6000 mAh போயிடுச்சு. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ், 120 வாட்ஸ், 200 வாட்ஸ்ன்னு போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபோன் பழைய ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் தான் அதிகபட்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லோவாக ஏறும், வேகமாக ட்ரைன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அன்றைக்கி தேதிக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்போ உள்ள சூழ்நிலையில் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பேட்டரி லைஃப் நல்லா இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி தேதிக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் ஒழுங்காக இருந்திருக்காது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்ளிகேஷனாக உள்ளே திணிக்கும் போது அந்த ப்ராசராக இருக்கட்டும், பேட்டரி ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும் மாறுபடும். ஸோ அப்படி இருக்கும் போது சார்ஜ் நிற்காது. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறது, பிக்சலோட 4, 3A அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், சோனியோட ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், ஹானரோட ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், சாம்சங்கோட பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியாக 10,000லேருந்து 22,000 அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாறி பார்த்திங்கன்னா கிடைக்கிது. நமக்கும் பார்த்திங்கன்னா ஆசையாக தான் இருக்கும். நம்ம அப்போ வாங்க முடியல, இப்போ வாங்குகிறோம். நான் வாங்குறதை பற்றி நான் என்றைக்குமே தப்பு சொன்னது கிடையாது. எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில பிக்சல் ஃபோன்ஸ்லாம் பிடிக்கும். ஆப்பிள் ஐஃபோன் இப்போ நான் அந்த வீடியோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குனால தான் நான் ஐஃபோன் பக்கம் போனேன். அது நாள் வரைக்குமே எனக்கு
பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை இப்போயுமே இருக்குது. என்னோட OnePlus 70 தான் நான் செகண்டரி ஸ்மார்ட் ஃபோனாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலுமே அந்த ஒரு பிக்சல் ஃபோன் ரொம்ப ஃப்ளாட்டாக கைக்கு அடக்கமாக இருக்குது, கையில் வச்சு நடுவில் வச்சு சுற்றுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேறு அப்படிலாம் இருந்தாலும் சரி இப்போ தான் ஒரு பெரிய தொகையை போட்டு ஒரு ஃபோனை வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு சப்போர்ட் இருக்குது, இந்த தம்ப்லைன் வைக்கிறது அதுக்கெலாம் சப்போர்ட்டுக்கு இருக்குது. எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நான் யோசிச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அந்த ஆசை வரலாம், பிக்சல் ஃபோன் வாங்குவோம், சோனி ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு. நான் வந்து அந்த வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன், ஒரு ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டேன், அப்புறம் அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டேன். இந்த 3 வீடியோ ஸ்டெப் பை அன்பாக்சிங் வீடியோ, அப்புறம் ஷார்ட்ஸ், அப்புறம் ரிவ்யூ வீடியோ 3 வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். அதுலேயே நான் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ், யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக அதில் டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? நான் அதில் சொல்லியிருப்பேன் மெயினாக இந்த கேமரா விஷயத்தில் அது வந்து நார்மல் ஒரு 15,000 ரெட்மியோட கேமரா அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் ப்ரோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது சோனியில், கேமரா ப்ரோ, சினிமா ப்ரோன்னு சொல்லிட்டு வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் தனித்தனி அதில் யூஸ் பண்ணி எடுக்கும் போது உண்மையிலே தரமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். பேட்ரி லைஃபு ஃபோன் வந்து கேமரா அதிகமாக யூஸ் பண்ணி ஹீட் ஆகுது, பேட்ரி வந்து அரை நாள் தான் வருன்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில பேர் இது வேஸ்ட்டு குப்பை அப்படி சொன்னால் பரவாயில்ல, நீ பொய் சொல்கிற, காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு கடுப்பாகுது. நான் அதில் டேரெக்டாக சொல்லிட்டேன், இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் நெகட்டிவ், வாங்குறதும் வாங்காதும் உங்களோட விருப்பம் அப்படின்றது. என்னையை பொறுத்த வரைக்கும் இது செகண்டரி ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ப்ரைமரியாக இந்த சோனி ஃபோனை வச்சு ஓட்ட முடியாது. அதே மாதிரி கேமரா ரிலேட்டடாக மேக்ஸிமம் நம்மளில் 180% பேர் கேமரா எடுத்தோமா சட்டுன்னு ஃபோட்டோ எடுத்தோமா அப்படியே கிளம்புனோமான்னு தான் இருப்போம். யாரும் இந்த ப்ரோ மோடை நோண்டிக்கிட்டு ISO சட்ரு ஸ்பீடெல்லாம் வச்சு பொறுமை இருக்காது. அப்படிலாம் பொறுமை இல்லாதவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட் ஆகாதுன்னு சொல்லி தெளிவாக தான் இந்த வீடியோவே நான் முடிச்சிருப்பேன். ஆனாலும் சில பேர் பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து 1.1 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் தான் என்னையை பற்றி போடுறேன். நான் ஃபோனை பற்றி போடுறதுனா பிரச்சனையே கிடையாது, நான் ஒவ்வொருத்தருக்கும் என்னையை பற்றி போடும்போது தான் அதுக்கு. ஏன்னா நான் அதில் வந்து ஃபேக் ரிவ்யூ எதுவுமே கொடுக்கல. ஏன்னா சோனி வந்து எனக்கு ஃபோன் தரல. ட்ரஸ்மி மொபைல்ஸ் அந்தனா பார்த்திங்கன்னா இதில் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் போடணும், அப்படி தான் அவங்களுக்கு சேல் விற்கணும்னு கிடையாது. நான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நான் ரிவ்யூ போடுறேன். இன்னொன்று வந்து அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இது நான் அதனால தான் நான் இது மட்டும் இல்லை, டெமோ ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் பிக்சல் ஃபோனு, பழைய ஸ்மார்ட் ஃபோனு, இந்தியாவில் லான்ச் ஆகாத ஸ்மார்ட் ஃபோனு, இல்லை ஹானர் ஃபோனு, சாம்சங்கோட ஒரு 3 வருஷம் பழைய ஃபோனு எது வாங்கினாலும் சரி பேட்ரி நிற்காது. அது 5000 mAh இருக்கட்டும், 6000 mAh இருக்கட்டும், 4000 mAh இருக்கட்டும், 3500 mAh பேட்டரியாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்டேட் கரண்ட்டில் இல்லை அப்படின்னாலே ஆப்டிமைசேஷன் ஒழுங்காக இருக்காது, பேட்ரி நிற்காது, சார்ஜ் ஸ்லோவாகிடும், பேட்ரி வேகமாக இறங்கும். இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்தியாவில் லான்ச் ஆகாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இந்தியாவில் வாங்கும் போது கண்டிப்பாக இந்த வோல்டி பிரச்சனைகள், 4G பிரச்சனைகள், நெட்வொர்க் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் பிரச்சனையை நீங்கள் வந்து சந்திப்பீங்க. அதில் என்ன தான் பெனிஃபிட் அப்படின்னா உங்களோட ஆசையை அது பூர்த்தி பண்ணுதா, அது மட்டும்தான். ஸோ இதை மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா ஓகே. நான் இந்த விஷயங்கள் நான் எல்லா வீடியோலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது சில பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்குறீங்க, அது வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளோட டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருப்ப எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. பட் அந்த ஸ்கிப் பண்ண இடத்துல நான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த நெகட்டிவாக கன்வே ஆகுறது. ஸோ அவ்வளோதான் நண்பா. நான் அந்த சோனி Xperia 1 Mark II ஸ்மார்ட் ஃபோன் இப்போயும் சொல்கிறேன், அதில் பாசிட்டிவ் அப்படின்னா டிஸ்பிளே, சவுண்ட் குவாலிட்டி, அந்த டிசைனு அதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா கேமராவை DSLR கேமரா யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஃபோனில் உள்ள ஆப்ஷன் ரொம்ப பிடிக்கும். நார்மல் யூஸருக்கு அது பிடிக்காது, பேட்டரி நிற்காது. மற்றபடி இந்த 4G ஜியோ சிம்லாம் எடுக்குது, ஆனால் அந்த ஜிபே மட்டும் எடுக்கலை, ஃபோன்பே எடுக்குது, பேடிஎம் எடுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் இருக்குது, அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா அடுத்துமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் கேட்குறீங்க. நானும் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆசை இருக்குன்னா நான் வாங்கி ரிவ்யூ போடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. என்னைய திட்டுறனாலையோ மற்றவங்களை திட்டுறனாலையோ அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல.
ஓகே நண்பா. நான் கமெண்டை பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசி இங்கே பாடுறா இப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு விடுமச்சான், அவங்க என்ன நேராக வந்தால் யாரும் இப்படி பேச போகிறதில்ல. கமெண்ட்ஸில் நம்மளே இப்படி விஜய் அஜித்துன்னு நம்மளும் தான் காலேஜ் டயத்தில் அடிச்சுக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம், கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக போடுவோம். இன்றைக்கி நம்ம அப்படியே ஓரளவுக்கு அது அப்படி தான், அது யாரையும் தப்பு சொல்ல முடியாது, அப்பப்போ எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் எடுத்துகிட்டு போய்க்குவேன். ஸோ இருந்தாலும் நான் என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்ன, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வீடியோவை கொஞ்சம் ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை விட்டு ஓட்டி பார்த்துட்டு கேமராக்காண்டி வாங்கினீங்களா கேமரா ரிவ்யூ மட்டும் ஓட்டி பார்த்துருவீங்க. அப்புறம் மற்ற பேட்டரி பேக்கப் அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பார்க்காம வாங்கிட்டு அப்புறம் ஃபோனை வாங்கிட்டு நீ சொல்லி தான் நான் வாங்கினேன், பேட்டரியை நிற்க மாட்டேங்குதுருவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அப்புறம் நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏன்னா அப்போ தான் 4-5 பேர்த்துக்கு யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் போகிறது உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஏன்னா நான் நேற்று 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் யோசித்தேன், இந்த சோனி ஸ்மார்ட் ஃபோனை போட்டு. ஏன்னா நல்ல ரிவ்யூ ஒரு 37,000 கிட்ட வியூஸ் போயிருக்கு அந்த ரிவ்யூ. ஏன்னா இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறையா வருது. Xperia 5 Mark 1, அதுக்கப்புறம் Sony Xperia 1 Mark 2, Sony XG அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரும்போது நிறையா பேர் சோனியை பற்றி தேடுறீங்க. அதுக்கான ப்ராப்பர் ரிவ்யூவாக இருக்குன்னு தான் நான் கொடுத்தது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் நண்பா. சரி, நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். iPlanet ஷோரூம்கிட்ட வந்து பேசியிருக்கேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்வைப் பண்ணும் போது ஒரு ஆஃபர் பார்ப்பீங்க, மேக்புக் ஏர் லேப்டாப் வந்து 60,000 தரும், iPhone 13 50,000 தரும், HDFC கார்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்ககிட்டே போயிட்டு அங்கே வச்சே அந்த உள்ள எம்ப்ளாயை வச்சே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி ஒரு பிளானு. நான் இப்போ சாயங்காலம் போய் ஃபோனில் கேட்ட வரைக்கும் வாங்க நேரில் பேசிக்கலான் இருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் போய் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து நாளைக்கு நான் உங்களுக்கு போகிறேன். ஓகே நண்பா. ஓகே, தேங்க்யூ, பை.